வணக்கம். நான் உங்கள் குருநாதன். இது 2026 துலாம் ராசிக்கான குரு பயிற்சிக்கான பலன்களை பற்றி பார்ப்போம். திருக்கணித பஞ்சாங்கப்படி ஜூன் 2, 2026 மிதுன ராசிலேருந்து கடக ராசிக்கு குரு பயிற்சி ஆகிறார். அப்போது உங்களோட ராசிக்கு குரு பகவான் 10ஆம் இடத்துக்கு உச்சம் என்ற நிலைக்கு வர்றார். இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா குரு பகவான் உங்களோட ராசிக்கு 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருந்தார். அதனால நீங்கள் மிகப்பெரிய வளர்ச்சி அடைஞ்சிருப்பீங்க. உங்களை பார்த்து பல பேர் பொறாமை அடைஞ்சிருப்பாங்க. நல்ல நிலைமைக்கு வந்திருப்பீங்க. இப்போது உங்களோட ராசிக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்துக்கு குரு பகவான் வரார். அதனால் உங்களுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். காலில் சக்கரம் கட்டிக்கிட்டு நீங்கள் சுற்றுற மாதிரி வேலை நீங்கள் சுற்றிக்கிட்டே இருப்பீங்க. அதனால் உங்களுக்கு ஃபேமிலியில் கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாத நிலை இருக்கலாம். ஆனால் உங்களுடைய தொழில் வளர்ச்சி ரொம்பவே சூப்பராக இருக்கும். 10ஆம் இடத்துல குரு வரனால ஜோதிடத்தில் பதவி பறிப்பு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது உங்களுடைய சின்ன பதவியை பறிச்சுட்டு உங்களுக்கு மிகப்பெரிய பதவியை கொடுப்பாருங்க. அதாவது யாரெல்லாம் ஒரு சூப்பர்வைசராக இருக்கீங்களோ வேறு கம்பெனி நீங்கள் மாறி நீங்கள் இன்ஜினியர் ஆகிறது, இன்ஜினியராக இருக்கவங்க மேனேஜர் ஆகிறது, இந்த மாதிரியான உங்களுடைய சின்ன பதவியை பறிச்சுட்டு உங்களுக்கு பெரிய பதவிகளை கொடுப்பாரு. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வருட காலம் பார்த்திங்கன்னா உங்களுடைய வேலையில் மிகப்பெரிய நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். ஆனால் வேலையில் மேலதிகாரிகளாக இருக்கட்டும், உங்கள் கூட ஒர்க் பண்ணுறக்கூடியவங்கள்ட்ட ரொம்ப ஆர்கியூமெண்ட்ஸை நீங்கள் வச்சுக்கக்கூடாது. அடுத்தது பார்த்தோன்னா இந்த குரு பகவான் 10ஆம் இடத்துலேருந்து உங்களோட ராசிக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், 6ஆம் இடத்தை பார்ப்பார். அப்போது இந்த மாதிரி இடங்கள்லாம் பார்க்குறதுனால உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா உங்களுக்கு நல்ல பண வரவுகள் வரும். பல நாட்களாக இருந்த கடன் எல்லாம் நீங்கள் அடைச்சிருவீங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா நீங்கள் கடன் வாங்கி நீங்கள் வீடு வாங்குறது, அதுக்கு நீங்கள் லோன் கட்டுறது, இது மாதிரியான சூழ்நிலைகள் அமையும். ஆனாலும் உங்களுக்கு அதுக்கு தகுந்த வருமானங்கள் உங்களுக்கு வந்துடும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வருட காலம் துலாம் ராசி நேயர்களுக்கு எந்த விதமான நோய் நொடிகளும் இருக்காது. ரொம்பவே ஆரோக்கியமாக இருப்பீங்க. உங்களுக்கு எந்த விதமான எதிரிகளும் உங்களுக்கு வர மாட்டாங்க. தொழில் ரீதியாக இருக்கட்டும், நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், உங்களுக்கு எந்த ஒரு எதிரிகளும் இருக்க மாட்டாங்க. குடும்பத்தில் நல்ல கணவன் மனைவிக்குள்ளே நல்ல அந்யோன்யம், நல்ல ஒத்துமைகள் இருக்கும். நல்ல நண்பர்கள் கிடைப்பாங்க. தொழில் ரீதியாக யாரெல்லாம் நீங்கள் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கெல்லாம் புதுசாக நிறைய ஆர்டர்ஸ்லாம் கிடைக்கும். அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான வருடமாக இருக்கும். விவசாய நண்பர்களை பொறுத்தளவுக்கு உங்களுடைய விவசாயத்தில் நல்லதொரு லாபங்கள் கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய குழந்தைகளுடைய முன்னேற்றமும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல இடத்துல வேலை கிடச்சி அவங்க செட்டில் ஆகக்கூடிய ஒரு சூப்பரான குரு பயிற்சி அந்த குரு பயிற்சி இருக்குங்க. யாரெல்லாம் மஞ்சள் நிறம் சம்மந்தமான தொழில்கள் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் நல்ல லாபங்கள் இருக்கும். ஓசை எழுப்பக்கூடிய பொருள்கள்லாம் நீங்கள் சேல் பண்ணக்கூடியவங்களுக்கெல்லாம் உங்களுடைய தொழிலில் மிகப்பெரிய முன்னேற்றங்கள், லாபங்கள் கண்டிப்பாக நீங்கள் எடுப்பீங்கங்க. குரு பயிற்சிக்கு அப்புறம் ஒரு வருட காலங்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் நல்லா படிப்பீங்க, நல்ல மார்க்ஸ் எடுப்பீங்க, நல்ல காலேஜில் நல்ல ஸ்கூலில் உங்களுக்கு நல்லபடியாக சீட்டு கிடைக்கும். குரு மறைவு ஸ்தானத்தை பார்க்குறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் உண்டு. அதே மாதிரி உங்களுடைய தொழிலை நிறைய விரிவாக்கம் பண்ணுவீங்க. அது மூலமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் இருக்கும். இப்போது மெயினாக சொல்லப்போனால் குரு பகவான் உங்களோட ராசிக்கு 10ஆம் இடத்துல இருக்கனால நீங்கள் வேலை தொழில்னு நீங்கள் வேலைன்னு நீங்கள் அது சம்மந்தமாகவே நீங்கள் சுற்றிட்டுருப்பீங்க. அது மூலமாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும். என்ன இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஃபேமிலியில் நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணாத ஒரு நிலைகள் அமையும். அது மட்டும்தான் ஒரு மைனஸை தவிர்த்து மற்றபடி சூப்பராக இருக்கும். உங்களுடைய ஹெல்த் வைஸ் பார்த்தோன்னா முட்டி சம்மந்தமான பிரச்சனைகள் இது மட்டும்தான் உங்களுக்கு இருக்குமே தவிர்த்து வேறு எந்த ஒரு பெரிய பிரச்சனைகளும் இருக்காதுங்க. ஆக மொத்தம் உங்களுக்கான பரிகாரங்கள் என்ன அப்படின்னா துர்க்கையை வழிபடுறது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை கண்டிப்பாக கொடுக்குங்க. அதே மாதிரி ரொம்ப ஏழ்மையாக இருக்கக்கூடிய யாராவது ஒரு 2 பேருக்கு ஒவ்வொரு மாதமும் நீங்கள் 2 பேருக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுட்டு வரும்போது வாழ்க்கையில் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் ஏற்றத்தையும் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பார்ப்பீங்க. நம்புங்க, எல்லாமே நல்லதே நடக்குங்க. நன்றி.